இரத்தத்தை சிந்தி மீண்டும் மனு குலத்தை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதுதான் மிக மிக முக்கியம். ஒரு மனிதன் ஒரு கிராமத்திற்கு வந்தானாம். வந்து அவன் சொன்னானாம், நான் இந்த கிராமத்தில் இருக்கிற குரங்கை எல்லாம் வாங்கி கொள்கிறேன், ஒரு குரங்கு 100 ரூபாய் என்று சொன்னானாம். உடனே மக்கள் எல்லாம் குரங்குகளை பிடித்து பிடித்து என்ன கொடுத்தாங்களாம், இவனுக்கு ஏதோ பைத்தியம், பரவாயில்ல நமக்கு ஒரு 100 ரூபா கிடைக்குதே அப்படின்னு சொல்லி குரங்கை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம். இவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். எவ்வளோ கிடைக்குது? 100 ரூபாய் கிடைக்குதுன்னு. அடுத்து சொன்னானா, இனிமேல் குரங்கு எல்லாம் யார் பிடிச்சிட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு 200 ரூபாய் அப்படின்னு சொன்னானா. உடனே ஏரியாவில் இருக்கிற எல்லா குரங்கையும் பிடிச்சிட்டு வந்து சந்தோஷமாக 200 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாங்களா. அடுத்து திடீரென்று 3வது ஒரு அறிவிப்பு சொன்னானாம், 500 ரூபாய் இப்பொழுது குரங்கை கொடுக்குறவங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆட்கள் எல்லாம் ஓடி ஓடி போய் குரங்கை பிடிச்சிட்டு வந்து எவ்வளோ வாங்கிருச்சு? 500 ரூபாய் வாங்கிருச்சான். அடுத்து சொன்னா, இனிமே குரங்கு பிடிச்சி தர்றவங்களுக்கு எவ்வளோ ரூபா? 1000 ரூபாய். நான் பார்த்தா இவங்க என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா, 1000 ரூபா சொல்கிறானே குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரம் பண்ண முதலாளி திடீர்னு காணாமல் போயிட்டானா. 1000 ரூபாய் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வாங்கின குரங்கு எல்லாம் ஒரு இடத்துல அடைச்சி போட்டிருக்கான். இப்போ அந்த முதலாளியினுடைய வேலைக்காரன் சொல்கிறான், நான் உங்களுக்கு குரங்கை 700 ரூபாய்க்கு தர்றேன்னு. உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். 700 ரூபாய்க்கு வாங்கி எவ்வளோக்கு விற்றுடலாம்? 1000 ரூபாய்க்கு விற்றுடலாம். கிராமமே வந்து கூட்டத்தில் நிற்குது 700 ரூபாய்க்கு குரங்கு வாங்குறதுக்கு. எல்லோரும் வந்து வரிசையில் நிற்கிறாங்க. கடைசியாக எல்லோரும் 700 ரூபாய் கொடுத்து குரங்கை வாங்கினாங்க. எல்லார்ட்டையும் 200 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு வாங்கின குரங்கை ஃபுல்லாக 700 ரூபாய்க்கு விற்றுட்டு இடத்த காலி பண்ணி போயிட்டான். இதுதான் சாத்தானுடைய வேலை. 1000 ரூபாய் கிடைக்குமேனு 700 ரூபாய்க்கு குரங்கு வாங்கினோன்னா வீட்டில் குரங்கை கட்டி போட்டு வீட்டில் வச்சிருக்கிறான். இன்னைக்கு இப்படித்தான் மனிதர்கள் மாட்டிக்கொண்டு போகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை அடிமைப்படுத்துவான். 100லிருந்து 200, 200லிருந்து 500, கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை அடிமைப்படுத்தி நம்முடைய ஆத்துமாவை திருடிவிட்டு போய்விடுவான். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு நாள் உங்களை தேவனை விட்டு பிரிக்கிற காரியம் நடந்து விட்டதென்றால் அடுத்த நாள் தேவனோடு நீங்கள் இணைந்து விட வேண்டும். சிறு வயதில் ஒரு சம்பவத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். அதை நினைக்கும்